நாம் வானொலிக்கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒலிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் நமக்கு பாராட்டின கிருபை நாள் காலை முதலில் மட்டுமாய் வழி நடத்திருந்து வாய்தவனை சோசரிக்கிறேன். 2ஆம் மாதத்தை தந்து 19ஆம் தேதிகளை கத்தரங்களை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபை எங்களை நடத்துகின்றது, எங்களை தாங்குகின்றது, எங்களை பலப்படுத்துகிறது, எங்களை ஆறுதல் படுத்தி சமாளத்துக்குள் நடத்துகிறது. அந்த கிருபைக்காக நான் தேவனை சோசரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இன்றுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கவானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்தி செபித்து நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். செபிப்போம். அப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. நீ பாராட்ட கிருபை கொஞ்சமில்ல கத்தாவே. அப்பா, இதுவரை எங்களை நடத்தினது உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கத்தின் அன்பு எங்களை காணப்பட செய்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. இந்த நாளிலும் கத்தாவே, இந்த மாலை நேரடி ஒளிபரப்பு நித்திய வெளிச்சத்தை அப்பா நீங்கள் வெளிச்சத்தை கொடுக்க எங்களை தட்டி எழுப்பினீரே, கட்டி எழுப்பினீரே, ஒருமனப்படுத்தினீரே, ஒருமுகப்படுத்தினீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி நன்றி தகப்பனே. விசேஷமாக இந்த சங்கம் வானொலிக்காக நன்றி செலுத்துறோம். ஊழியங்களுக்காக செபிக்கிறோம் கத்தாவே. ஊழிய ஸ்தாபகருமான பிரதற்காய் நன்றி செலுத்துறோம் கத்தாவே. இவரை காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தினூடாக ஊழியங்களை செய்ய நீர் கொடுத்த எல்லா சுகபல ஆரோக்கியங்களுக்காக அப்பா, ஞானத்துக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். சங்க வானொலிக்கா நன்றி செலுத்துறோம் கத்தாவே. தேசத்தில உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இரவு பகலாக ஒளிபரப்பாக ஒளி அலையாக அநேக ஆத்துமாக்களை பங்கிட்டுக் கொள்ள அப்பா உம்முடைய நாமத்தை சொல்ல எழுந்தல் இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. அப்பா உடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு கொடுத்த தரிசனங்களுக்காக, வெளிப்பாடுகளுக்காக, அப்பா எல்லா சக உதவிகளுக்காக நன்றி ஆண்டவரே. ரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துவோம். பல்வேறுபட்ட நேர மாற்றங்கள் இருந்தும், பல்வேறுபட்ட சூழ்நிலை இருந்தாலும் கதாவே உமக்காக எழுந்து பிரகாசிக்க கதாவே இந்த களத்தை தளமாக கொடுத்து அவர்களை ஆசிரியத்துவ கிருபிகளுக்காக நன்றி ஆண்டவரே. கோடி கோடி சோஸ்திரம். அதே போல இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதிக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறேன் கதாவே. இந்த நாளிலும் மாலை நேரத்தில் நேரடி ஒளிபரப்பை செய்ய நித்திய வெளிச்சத்துல நித்திய சூரியனாய் நிறைத்த உதிக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. அநேகருடைய கண்கள் திறக்கும், இருளின் அதிகாரத்தை முறியடிக்கவும், வல்லமையின் வெளிச்சத்தை வெளிச்சமாக வெளிப்படவும் அப்பா, உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளியை வெளிப்படுத்த சத்திய வெளிச்சத்தை காண தகப்பனே நீர் வெளிச்சத்தில் எழுந்தருளுக்கு கிருபைக்கா நன்றி ஆண்டு. இந்த வெளிச்சத்தின் ஊழியத்தை ஆசிரியர் கிருபைகளுக்கா நன்றி. இந்த ஊழியத்தை செய்ய மூத்த ஊழியரான மகேந்திரையாக்கா நன்றி செலுத்துறோம். அவர் கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காய் நன்றி. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அவரோடு அவளை ஆசிர்வதிங்க, குடும்பம் ஆசிர்வதிங்க கதாவே. அவருடைய சபை ஊழியங்களை ஆசிர்வதிங்க. இன்னும் பிள்ளைகளுக்கு அறியாத மட்டாத விளங்கான காரியங்களை அப்பா சொல்லி தந்து நீங்க வழி நடத்த வேண்டுமா இயேசுவின் நாமத்துல நன்றி செலுத்தி ஒப்புக்கொடு செபிக்கிறேன். அதே போல கேட்டுக்கிற அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறேன் அப்பா. இருக்கிற தருகிறன் மறுவழிப்பை கேட்கப்ப அன்பு நேர்களும் எடுத்திருக்கிறத தருகிறேன் அப்பா. இந்த சூழ்நிலையில இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த சூழ்நிலை மாற்றவர் நீர் ஒருவர் மாத்திரமே கர்த்தாவே. அப்பா, விடுதலைக்காக காத்திருந்தார்கள் சொன்னா குமாரன் உங்களை விடுதலையாக்கி நம்ம யாவை விடுதலை ஆவீர்கள் சொன்ன வார்த்தைக்கு அந்த விடுதலை உண்டாட்டும் இந்த நேரத்தில் அப்பா. வேதனைகளோடு மன பாரத்தோடு இருப்பார்கள் சொன்னா அந்த பாரங்கள் நீங்கட்டும். வார்த்தையை கேட்க கேட்க துதி பாடலை கேட்க அப்பா அவருடைய வார்த்தைகள் தொடட்டும் ஆண்டவர். அவருடைய வேதனைகள் நீங்கட்டும் ஆண்டவருடைய கவலையெல்லாம் மறக்கட்டும் இயேசுப்பா. ஒரு சமாதானம் ஒரு நதியை போல பாயும் என்று சொன்னீர். அந்த சமாதான நதி பாயட்டும் அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் இயேசுவின் நாமத்திலே செபிக்கு. கட்டுண்டவர்களாயிருந்தா இயேசுவின் நாமத்தில் அவளை கட்டவிழ்த்து செபிக்கிற ஆண்டவர். சிறையிருப்பில் இருந்த அந்த சிறையிருப்பல் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். அப்பா, தனித்து போய் தவித்து போய் சஞ்சலத்தோடு இருந்தா நான் உங்களை திக்கற்றா விடேன் என்று சொன்ன வார்த்தை அனுப்புறோம் ஆண்டவர். ஒவ்வொருடைய நல்ல மெய்ப்பனாய் நீங்க இருந்து உடைகோலும் தடியும் ஒவ்வொரு ஆற்றி தேற்றி வழி நடத்துவனுமாய் செபிக்கிறோம். நீங்க அப்படியாக ஒவ்வொரு நேர்களையும் இங்க நடத்தப்படுற கிருபைக்காக நன்றி ஆண்டவர். உடைய வார்த்தைகள் வெறுமனே திரும்புவதிலேயே கத்தாவை விளைய செய்து பலனை கொடுக்க ஜீவனுள்ள வார்த்தைகள்
நாளிலும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளே கிரிய செய்து வெளிப்படுத்த போற கிரியைகளுக்காக அப்பா உடைய கரத்தின் கிரியை நிகழ விடாதிருப்பீராக. நல்ல கரத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். நாளும் இந்த நிகழ்ச்சியை முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய வழி நடத்துற நாங்க இருந்த இடத்துல அனுபவிக்கத்தக்கதா நீங்க கிரிய செய்யுங்க, கிருபை பாராட்டுங்க. ஒரு நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியாளை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா தடைகளை உடைத்து போட்டு காரியத்தை வாய்க்கப்படுற கத்திரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சங்கம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்கள் ஒளிபரப்பு யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடனும் அறியத் தருகிறேன். இதனால் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையை பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்படியாக செய்திருக்கிற தகப்பனிடத்துல எங்கள் நிகழ்ச்சிகளை கண்ணோக்கி பார்ப்போம், ஒப்பு கொடுப்போம். இதனால நிகழ்ச்சியானது 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பது மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறேன். இந்த நாளிலும் 7 மணி தொடக்கம் நாங்கள் 8 மணி வரைக்கும் துதி பாடல் ஜெபங்களுக்கு கூட கடன் செல்ல போறோம். கர்த்தரின் நாமத்தை துதிப்போம், ஜெபிப்போம், ஆராதனைகளை நடத்துவோம். தேவன் மகிமைப்படுவார். நிச்சயமாக அழையுங்கள், இணையுங்கள், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமத்தை உயர்த்த அழைப்பு கொள்வாருங்கள். சங்கம் வானொலிக்குள் சங்கமிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஆமென். அதே போல 8 மணிலிருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாக கடந்து செல்ல போறோம். என்ற நாளும் காலநிலைகள், சூழ்நிலைகள், பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஜெபிப்போம். ஆனாலும் இன்றைய நாட்களும் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாக கடந்து செல்ல போறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்க உங்களோடு மகேந்திரன் ஐயா இணைப்பில் இருக்கிறார்கள், டோலி சிஸ்டர் இணைப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை எடுத்து வர நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கின்றேன். 8:30 உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைகிறேன். 9 மணிக்கு பாஸ்டர் அன்றன் ராசநாயம் அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவார்கள், தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 9:30 நாங்கள் முடிவு ஜெபத்துக்குள்ளாய் கடன் செல்ல போறோம். முடிவு ஜெபத்தை ஏறெடுத்து மீதியான வேலைகள்லாம் மறு ஒழிப்பை நாங்கள் கேட்போம். இதுவே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளாகும். கர்த்தர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. தேவன் இவ்வளவாய் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிற அந்த கிருபைக்காக நான் இந்த வாய்தவனை சோசரித்துக் கொண்டு உங்களோடு இணைப்பிலே மூத்த ஊழியர் இணைந்திருக்கிறார்கள். இணைப்பிற்கும் மகேந்திரன் ஐயாவை இணைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஆரம்பிச்சோம். பாடலுக்கு கடன் செல்வோம். பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் ஐயா. அடுத்து வாருங்கள், ஆரம்பிச்சோம். பாடலுக்கு உங்களோடு நான் ஒருமனப்படுகிறேன். ஆமீன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த வேளையிலே சங்கம வானொலியிலே இந்த நித்திய வெளிச்ச நிலத்தை கத்தாவே பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன். தேவனே, இந்த நிகழ்ச்சி தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகள் வராதபாடி சுவாமி உமது ஆணிபார்ந்த கரத்தால் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது நாமம் மகிமைப்பட வேண்டும், வார்த்தைகள் விதைக்கப்பட வேண்டும், ஆராதனை சத்தம் நீர் கேட்க வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு வந்திருக்கிற எங்களை சுவாமி நீர் ஒரு விசை நியந்திரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அன்றையா இந்த நேரத்தில் சுவாமி ஆவியானவரே உமது பிரசன்னம் எங்களுக்கு தேவையானவரே. உமது பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும் சுவாமி. அபிஷேகநாதர் எங்கள் அபிஷேகத்தால் நிரப்பும் சுவாமி. ஒரு அக்கினியால் எங்களை நிரப்பும் சுவாமி. உமது நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே. இருளான உலகத்துக்கு ஒளிய கொடுக்க வந்திருக்கிறோம் சுவாமி. வார்த்தையினூடாக, பாடல்களினூடாக, துதி சோஸ்திரத்தினூடாக வந்திருக்கிற எங்களை கர்த்தாவே ஆசீர்வதி. நீர் எங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தை பிறத்தை நீ தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. நாம் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்தை சுவாமி வழி நடத்துகிற சகோதரியையும் ஆசீர்வதி, கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி, மறு ஒழிப்புற பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, 2 3 பேர் எங்க இருக்கிறோமோ அங்கே எங்க நடுவில் வந்திருக்கிற தேவன் நீர். வாக்கு தந்த தேவன், வாக்கு மாறாத தெய்வம், நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன்,
நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், நீதியின் வழக்கத்துடனே தாங்குவேன் என்று சொன்ன தேவன். உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயம் செய்கிறான்னு சொன்ன தேவனீர் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு, மறு உத்தரவு அருள் செய்வேன் என்று சொன்ன தேவனே. இந்த ஆராதனை நேரத்தில் சுவாமி நாங்கள் ஆராதிக்கும் போது துதித்து பாடும்போது சுவாமி ஒரு பிரசன்னம் வல்லவன் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. மறு உடற்பட கேட்கிற பிள்ளைகள் கூட சுவாமி உம்மை ஆராதித்து துதித்து பாடி ஆடி கொண்டாட இந்த கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இது அப்படி செய்த கிருபைக்கா மக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தரை பாடி சோஸ்தரிப்போம், கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். கர்த்தரை பாடி சோஸ்தரிப்போம், கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை. கண்களை அவர் மேல் ஏறெடுப்போம், பரலோக தேவனை ஆர்ப்பரிப்போம். கண்களை அவர் மேல் ஏறெடுப்போம், பரலோக தேவனை ஆர்ப்பரிப்போம். கர்த்தரை பாடி சோஸ்தரிப்போம், கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். அல்லேலூயா 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 துதி அல்லேலூயா. அல்லேலூயா 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 துதி அல்லேலூயா. அன்னலம் இயேசுவை ஆராதிப்போம், எக்கால தொனியிடம் துதித்திடுவோம். அன்னலம் இயேசுவை ஆராதிப்போம், எக்கால தொனியிடம் துதித்திடுவோம். கர்த்தரை பாடி சோஸ்தரிப்போம், கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். ரட்சிப்பை தந்தவரை சோதரிப்போம், ரட்சிப்பை தந்தவரை ஆராதிப்போம். ஆனந்தமாய் நாம் ஆர்ப்பரிப்போம், ஆனந்தமாய் நாம் ஆர்ப்பரிப்போம். கர்த்தரை பாடி சோஸ்தரிப்போம், கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். கர்த்தரை நோக்கி துதித்திடுவோம், கர்த்தரை நோக்கி துதித்திடுவோம். பரலோக பிரசன்னத்தை உணர்ந்திடுவோம், பரலோக பிரசன்னத்தை உணர்ந்திடுவோம். கர்த்தரை பாடி சோஸ்தரிப்போம், கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். கண்மணி போல காப்பவரை கர்த்தாவை உம்மை சோஸ்தரிப்போம், கர்த்தரை பாடி சோஸ்தரிப்போம். கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை. கண்களை அவர் மேல் ஏறெடுப்போம், பரலோக தேவனை ஆர்ப்பரிப்போம். ஆம் சுவாமி, நாங்கள் உம்மை நோக்கி ஆராதித்து துதிக்கும் பொழுது ராஜா, ஐயா நீர் ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாய் சீயோன் மலையின் மேல் நின்று தெய்வ அன்பினால் நிரப்பின தேவநீர் ஆண்டவரே. நம்ம குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தர் எதற்காக நம்மை ஏற்படுத்தினார், எதற்காக இவ்வுலகில் சிருஷ்டித்தார்? அவரை துதிப்பதற்காகவே, அவரை ஆராய்ப்பதற்காகவே. எந்த நோக்கத்துக்காக நம்ம உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆவலோடு அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அவரை துதித்து ஆராதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், ஏக்கமெல்லாம். இதை தவிர ஒன்றும் அவனிடமில்லை. ஆமென். துதித்து 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 ஆராதிப்போம், துதியில் வாசம் செய்பவரை. துதித்து துதித்து ஆராதிப்போம், துதியில் வாசம் செய்பவரை.
அனல் கொண்டு துதிப்போம், ஆராதித்து துதிப்போம் என் நேச இயேசுவையே. அனல் கொண்டு துதிப்போம், ஆராதித்து துதிப்போம் என் நேச இயேசுவையே. துதித்து ஆராதிப்போம் துதியில் வாசம் செய்பவரை. துதியின் சத்தத்தை தொனித்திடுவோம், துதியின் சத்தத்தை தொனித்திடுவோம், நாவில் துதியை நிரப்பிடுவோம். துதியின் சத்தத்தை நிறுத்திடுவோம், நாவில் துதியை நிரப்பிடுவோம். அனல் கொண்டு துதிப்போம், ஆராதித்து துதிப்போம் என் நேச இயேசுவையே. கர்த்தரின் நாமத்தை துதித்திடுவோம், கர்த்தரின் நாமத்தை துதித்திடுவோம், அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிப்போம். மறவாமல் நினைத்தவரை ஆராதிப்போம், ஆராதநாயகரை ஆராதிப்போம். மறவாமல் நினைத்தவரை ஆராதிப்போம், ஆராதநாயகனை ஆராதிப்போம். துதித்து துதித்து ஆராதிப்போம் துதியில் வாசம் செய்பவரே. துதித்து துதித்து ஆராதிப்போம் துதியில் வாசம் செய்பவரை. அனல் கொண்டு துதிப்போம், ஆராதித்து துதிப்போம் என் நேச இயேசுவையே. அனல் கொண்டு துதிப்போம், ஆராதித்து துதிப்போம் என் நேச இயேசுவையே. ஆமாண்டவரே, இன்றைய நாளில் சுவாமி உம்மை நோக்கி துதித்து ஆராதிக்கிறோம். இந்த சுகந்த வாசனை அந்த பரலோக ராஜ்யத்தை எட்டட்டும் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் துதித்து பாடுகிற பாடலெல்லாம் உமது ராஜ்யத்தை கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயா, வந்திருக்கிற பிள்ளைகள் ஆவியோடு உற்சாகத்தோடு வந்திருக்கிறார் சுவாமி. இந்த பிள்ளைகள் துதித்து ஆராதித்து பாடும்போது சுவாமி, தேவ தூதர்கள் வந்து இறங்கி சுவாமி, நீர் எங்களை முற்றுமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இன்றைய நாளில் சுவாமி, இந்த நித்திய வெளிச்சம் எந்தெந்த நாட்டிலே, எந்தெந்த கிராமத்திலே, எந்தெந்த வீட்டிலே, எந்தெந்த உள்ளத்திலே, எந்த வானத்துக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது ஒரு பிரசன்னம் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உமது நாமம் மயப்படுத்த வந்திருக்கிறோம் சுவாமி. ஒன்றானமை தேவனை இந்த உலகம் எங்கும் கண்டுகொள்ள வேண்டும் என்று இரவு பகலாக சுவாமி சங்கம வானொலியும் நித்திய வெளிச்சமும் வார்த்தைகளின் வெளிச்சமும் உமக்கான பிரகடனப்படுத்துகிறோம் சுவாமி. இது ஆசிரியக்கிற தேவனை தொடர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து சுவாமி நீர் கரம் பிடித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி ஐயா. அருமையாக ஆரம்பிச்சபம் பாடலுக்கூடா துதிகளுக்கூடாக நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்த உங்களை எங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கத்தனை ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமனால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் இது சமாதத்தை கூறுகிறோம். நன்றி ஐயா. ஆமென். ஆமேன், ஆமேன். நாங்கள் அடுத்ததாக சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாட்கள் லிந்து கால நாட்கள். நேற்றைய தினத்தில 40 நாள் உபவாசங்கள் ஆரம்பித்திருக்கிறது. சாம்பல் புதன் சொல்லுவாங்க, ஆஷ் வெனிஸ்டேல இருந்து ஆரம்பித்திருக்கிறது. இன்று 2வது நாளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் 40 நாள் உபவாசத்தை தந்திருக்க அவரோடு இணையவும் உறவாடவும் 40 நாளைக்கு பிறகு 41 நாள் தலைகள் நிற்கிறது அல்ல. எப்பவுமே கர்த்தருக்காக நாங்கள் நிற்க வேண்டும். இந்த நாட்கள்ல அதிகமாக அவரோடு நாங்கள் இணையவும் ஒருமுகப்படவும் ஒருமனப்படவும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை தேவனிடம் அறிந்து கொள்ளவும் கர்த்தர் இந்த நாட்களை 2 கால நாட்களா எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். விசேஷித்த நாட்களா, அது கர்த்தருக்கு நாங்கள் விசேஷித்த நாட்களா ஏற்படுத்தி கொண்டு எங்களை விசேஷித்தவர்களாக்குறது கர்த்தர். அவருடைய கிருபை தாங்கிறது. அப்படியாக இந்த நாட்கள்ல கர்த்தர் எங்களோடு பேசி நடத்துவாராக. அப்படியாக நாங்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதியைத்தான் தியானிக்க போறோம். சங்கீத புஸ்தகம் 22ஆம் சங்கீதத்திலிருந்து 1 தொடக்க நாங்கள் 5 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 1 தொடக்கம் 5 வசனங்களை நாங்கள் வாசித்து தியானத்திற்கென ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு தியானிப்போம். வாசிப்போம். சங்கீதம் 22 1 தொடக்கம் 5. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே,
நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்க தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டும் தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆமென். இந்த இடத்துல நாங்க வார்த்தையை பார்ப்போமாய் சொன்னால், சங்கீதக்காரர் தாவீது முதலமே சொல்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தை நிச்சயமாக கல்வாரி சிலுவைக்குள்ளே நம்ம இட்டுச் செல்கிறது. இது ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. தாவீது முன்னமே தீர்க்கதரிசனம் உரைத்து விட்டு, அவர் தீர்க்கதரிசி இல்ல, தீர்க்கதரிசன வரத்தை பெற்றிருக்கிறார். அந்த வரத்தை பெற்றதால அந்த வரம் செயல்படுகிறது. அப்ப இங்கே அந்த வார்த்தையை நாங்க பாப்போமா இருந்தா மத்திய எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் 46 அப்படி ஆயிருக்கிற, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு, ஏலி ஏலி லாமா சபக்தானேன்னு சொல்லி கிரேக்க பதத்துல. அப்படியாக என் தேவனை நிச்சயமாக பிதா கைவிடவில்லை. அந்த ஒரு கணம், அந்த ஒரு க்ஷணத்தில் அவர் தன்னுடைய முகத்தை மறைத்தார் என்று சொன்னார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த பாவத்தை பாராத சுத்த கண்ணர் நம்முடைய பிதா, பரிசுத்த. அவருடைய எவ்வளவு குற்றமே இல்லை. நூற்றுக்கு அதிபதியை தன் கையை என்ன செய்கிறான், அந்த பிலாத்து தன் தண்ணீரால கையை கழுவி, இந்த பாத்திரத்துக்கு நான் குற்றவாளி அல்ல என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, தீர்ப்பு செய்தவருக்கே தெரியுது இவர் நீதிமான். அங்கே நூற்றுக்கு சொல்றான், இவர் நீதிபதி, இவர் நீதிமான். பாருங்க, அவர் சொல்லி அங்கு ஜீவனை விடுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன். அவர் கைவிடல. பிதா அந்த நேரத்துல என்ன பாத்திரத்தை அவர் இந்த உலகத்துக்கென்று செய்து முடிக்க வந்தாரோ அந்த பாத்திரத்தின் நிறைவை காண, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க ஒரு பரிகாரி, ஒரு பதில் அந்த பரிசுத்த ரத்தத்தினாலதான் முடியும். அதனாலதான் அவர் மகிமையின் தேவனாய் எழும்பணும், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கணும். அந்த பாவத்தை சுமந்து கல்வாரி சிலுவையில் தீர்த்த அந்த கணம்தான். அந்த ஒரு கணம், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களா உன்னை சேர்த்துக்கொண்டேன். அந்த இமைப்பொழுது கைவிட்ட அந்த நேரத்துலதான் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையினுடைய, அதாவது பிள்ளை அப்பாவின் கையை பிடித்து நடக்கும் பொழுது அப்பா சில நேரத்தை விட்டு பாப்பார், பிள்ளை தன்னை இயல்பாகவே நடந்து செல்கிறதா. அந்த கணத்தில் அந்த கைவிட்டு அப்பாவுடைய கரத்தை விட்டு அந்த பிள்ளைக்கு தான் உணர்வு தெரியும், அப்பா என்னை கைவிட்டார். அப்பொழுது அப்பான்னு சொல்லி அந்த பிள்ளை திரும்பி பார்க்கும், மறுபடியுமாக அந்த கரத்தை கோர்த்தார். ஏன்னு சொன்னால் அப்பாட கரம் இல்லாம அந்த பிள்ளை நடைபயில முடியாது. அப்ப அந்த பிள்ளை அப்பாவின் கரத்தை மீண்டுமாக பிடிக்க நினைக்க தூண்டும். அவருடைய உணர்வுகள், செயல்கள் அப்படியாக பிடித்து கொண்டு நடக்கும் பொழுது, அப்பா எனக்கு நீ நடத்து, அப்பா என்னை தூக்கி கொண்டு, அப்ப நான் நடக்காட்டாலும் அப்பா என்னை சுமந்து கொள்வார், நீ நடத்தி பழக்கிறேன் என்னுடைய அப்பா. அப்ப அந்த கணம், அதை விட்டு பார்த்த அந்த கணம், அதை விட்டு பார்க்கவில்லை. அவர் பாவத்துக்கு மறிக்கணும், நீதிக்கு பிழைக்கணும், மகிமை தேவனாய் உயிரோடு உயிர்த்தெழுந்த வல்லமை எழும்பணும், இந்த நோக்கத்துக்காகவே அந்த கணத்துல இருந்த அந்த நீரல் இடைவெளிதான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். எனக்கு உதவி செய்யாமல் நிச்சயமாக அவர் உதவி செய்கிற தகப்பன், உத்தாசீரவர். அந்த தகப்பன் தான் இந்த நாட்கள் அந்த கல்வாரி சிலுவையின் தியானத்துக்குள்ள நாங்கள் காண்கின்றோம். எங்களுக்கு அவர் அடிக்கப்பட்டதை, நொறுக்கப்பட்டதை, அவர் அந்த சிலுவையில பெற்று தந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க, அந்த உடன்படிக்கை உறவில எங்களை இணைத்ததும், அது மாத்திரமில்ல, அப்பா பிதாவே என்று புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்ததும், எங்களுக்கு நடிச்சுவ அந்த பிரிவினையை தகர்த்து இரு திறத்தாரையும் ஒரு வீட்டாராய் மாற்றினதும் அவருடைய அந்த சிலுவை தான், அந்த ரத்தம் தான், அந்த பரிசுத்த சரீரம் தான். இன்றும் நாங்கள் நினைவு கூறுவோம் அவருடைய மரணத்தை. இன்றும் நாங்கள் இந்த தியாகம், இந்த லிந்து காலத்துல, இந்த 40 நாள் உபவாச நாட்கள்ல இன்னும் அவரை கட்டிச்சேர, அவருடைய உறவில நாங்கள் நிலைச்சிருக்க, அவரை உயர்த்துவோம். இந்த முற்பிதாக்கள் கூப்பிட்டார்கள், நம்பினார்கள், நம்பி என்ன செய்தார்கள், நம்பினவரை அவர் விடுவித்தார். அவர்கள் நம்பினார், ஆசீர்வாதத்தின் தான், விசுவாசத்தின் தந்தையினால். நோவா நம்பினார், அழிவின் பிழை இருந்து அவரை காப்பாற்றப்பட்டார், கிருபை கிடைத்தது, நீதிமான எழுப்பினார். அப்படியாக ஆபிரகாம் சந்ததி ஆசீர்வதித்த தகப்பன், அதே ஆபிரகாம் சந்ததியார் என்னையும் உங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படியாக இந்த நாட்கள்ல சிலுவையை தியானத்துக்களாய் கடந்து சென்று சிலுவையை நோக்கி பார்ப்போம். அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இந்த நாட்கள்ல கூடிய நாங்கள் மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்துவோம். இதோட அன்பை சொல்லுவோம். நற்கிரியில் வெளிப்படட்டும், கருத்தின் கிரியை வெளிப்படட்டும். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக.
அடுத்ததாக நாங்கள் ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதி பாடலுக்கூட எங்களை நடத்தவும் எங்களோடு சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம் துதிப்போம். பிரைஸ் சிஸ்டர் டோலி. Praise the Lord, sister. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். அடுத்து வாருங்கள் ஊழியருக்கான ஜெபத்தையும் துதி பாடலையும் நாங்களோடு ஒரு மனப்பயன். ஆமென். நன்றி 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 இயேசுவே. நன்றி அப்பா. இப்பொழுது இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து எங்களுக்கு ஆண்டவரே பெரிதான வல்லமை நிறைந்த கருத்தை நீட்டி எங்களுக்கு உங்களுடைய வெளிப்படுத்தலை புதிதாக கொடுத்து ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சிஸ்டர் சுபாவை இந்த நேரம் கொண்டு வந்து எங்கள் மத்தியில் வைத்த கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி சாமி. நன்றி அப்பா. அவர்களோட கூட இருங்க. உங்களோட சித்தத்தின்படி அவங்களை நடத்துங்க. சிஸ்டர் சுபாக்கு பலனையும் தைரியத்தையும் கொடுத்து இன்றைக்கு அப்பா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக எங்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தின கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி இயேசுவே. அப்பா அவங்க ஃபேமிலி கூட இருங்க. கவலை நேரத்தில் ஆண்டவரை நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை யாவரும் என்னிடத்தில் வாருங்க அப்பா. நீங்க நீதிமான்களை ஒரு போலும் தள்ளிட மாட்டீங்க. அந்தபடியா நன்றி செலுத்துறேன். கவலை உள்ள நேரத்துல அப்பா, அந்த மரண நேரத்துல அவங்க நினைக்கும் பொழுது உங்களுடைய அன்பு தான் அவங்களை அணைக்கிறது. அவ்வளவு அப்பா ஸ்ரீலங்கால இருக்கும் பொழுது இவ்வளவு தூரத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய அன்பு தான் அவங்களை அணைத்து இப்பொழுது எங்கள் மத்தியில் கொண்டு வைத்திருக்கிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். அந்த துக்க வீட்டுல நீங்க கூட இருங்க. அவங்க கூட ஆண்டவர் மரண வீட்டுல இருந்து அவங்களுக்கு அன்பு செலுத்தி அவங்களை ஆறுதல்படுத்துவார். நீங்க மட்டும்தான் சமாதானத்தின் தேவன். அவங்களுக்கு இன்னும் அதிகமாக சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி சாமி. நன்றி அப்பா. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லெல்ல இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். ஆமே. நன்றி சாமி. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா வரப்போற ஊழியக்காரர்ல உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. உங்களோட சித்தத்துக்கென்று ஒப்பு கொடுத்த ஊழியக்காரங்க நீங்க பேர் சொல்லி அழைத்தீங்க ஆண்டவரே. இப்ப இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரங்களே ஆண்டவரே உங்களோட புதிதான அன்பினாலும் உங்களோட அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக உங்களோட வார்த்தையை நாங்கள் புதிதான விதத்துல நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எங்களை ஆசீர்வதித்து தரப்போற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன். யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. நீங்களே எங்களோட கண்மேலையும் தகப்பனா இருக்கப்படியா நன்றி. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கான நன்றி. யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவருக்கும் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் 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 ஆமேன். அவர் நல்லவர். வாக்கு தத்தம் பண்ணியவர் ஒரு நாளும் வாக்கு மாறிடார். அப்படியா நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி. ஆமேன். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகள செய்தீர். தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீனனே ரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீனனே ரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர் எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர்
எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. நன்றி. ஹலோ, நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நீங்க எங்களுக்கு கண்மலையா இருந்து நாங்க உங்களோட வாக்குத்தத்தை நாங்க இறுகி பிடிக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் உங்களோட பலனை உங்களோட அபிஷேகத்தினால எங்களை நிரப்பி உங்களுக்குள்ள மகளை செய்யற கிருபைகளுக்கான நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி சிஸ்டர், நன்றி. எல்லாருக்கும் ஊழியர்களுக்காக ஜெபித்தீர்கள். ஆமேன். தேவனை துதித்து பாட்டினால் உயர்த்தினீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, ஊழியர்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். கர்த்தர் சித்தமா நாங்கள் இன்னொரு அழைப்பை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாஜத்தை கூறுகிறோம். நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட சொல்ல